புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை. இந்த முதல் தேவ ரகசியத்தில் இயேசு இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்ததை தியானிப்போமாக. விண்ணகத்தில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, முது பேர் என போச்சு பெருக, முத ஆட்சி வருக, முத திருவிழம் விண்ணகி நிறைவேறது போல மனதைகளும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் எங்களுள்ள பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ உங்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இந்த இரண்டாம் தேவ ரகசியத்தில் இயேசு விண்ணகம் செஞ்சதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்கு ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் நரகத்திலிருந்து மீட்டருளும். எல்லாருக்கும் யார் தேவையோ அவளுக்கு சிறப்பான வழியை புரியும். மூன்றாவது ஆவியான பரிசுத்தாவி தேவமான பிறப்போசுகளை பற்றி தியானிப்புமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் இழுத்துக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமல். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமல். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாக. தொடக்கத்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரகத்திலிருந்து மீட்டருளும். உமது இரக்கம் யாருக்கும் அதிகம் தேவையோ சிறப்பான உதவி புரியும். நான்காவது நான்காவது புனித கன்னிமரியால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனிமாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளாமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில்
இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமென். ஓ எங்கள் இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். உமது இரக்கம் யாருக்கு மதியம் தேவையோ அவருக்கு சிறப்பான உதவி ஐந்தாவது தேவன் விண்ணுக்கும் மண்ணுக்கு அரசியாக முடிசூட்டப்பட்டதை பற்றி தியானித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு என்று தாரும். எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாருக்கு எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ள. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இருப்பதாக ஆமென். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். இறைவன் உறவாகும் இந்த திருப்பலி விருந்தாகும். இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். இறைவன வாழ்வை இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். நிம்மதி தேடி அலைகின்ற நெஞ்சில் ஆறுதல் தருகின்ற ஆலயம். இறைவன வாழ்வில் இகமதில் வாழ அழைக்கின்ற இயேசுவின் ஆலயம். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். சமத்துவ பலியாகும் இதில் சங்கமம் உருவாகும். மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள். உடைந்திட்ட மனங்கள் ஒன்றென இணையும் இறை மக்கள் இயேசுவின் பலியிலே. உயர்வின்றி தாழ்வின்றி சமபந்தி விருந்திலே இலையின்ற இயேசுவின் பலியிலே. உடைந்திட்ட மனங்கள் ஒன்றென இணையும் இறை மகள் இயேசுவின் பலியிலே.
குடும்பமாய் கூடிடுவோம், இரு குடும்பமாய் வாழ்ந்திடுவோம். குடும்பமாய் கூடிடுவோம், இரு குடும்பமாய் வாழ்ந்திடுவோம். அணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள், வாருங்கள். இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட கூடுங்கள், கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. குருவாகிய கிறிஸ்துவும் அவரது சீடர்களும் இணைந்து உருவாக்கிய நற்செய்தி என்ற அற்புத படைப்பை சிந்திக்க இந்ஞாயிறு நமக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று இயேசுவின் விண்ணேற்ற விழாவை கொண்டாடுகின்றோம். அதே வேளையில் இயேசுவின் பணியை இவ்வுலகில் தொடர்ந்து நிறைவேற்றிய சீடர்களின் அர்ப்பணத்தையும் இந்நாளில் கொண்டாடுகின்றோம். விண்ணகம் எழுந்து செல்வதற்கு முன் இயேசு கிறிஸ்து அவரது சீடர்களும் உலக மக்களும் ஓர் அருமையான இரகசியத்தை வெளிப்படுத்தி சென்றார். அது என்ன இரகசியம்? நம்பிக்கை கொள்வோர் மீட்பு பெறுவர் என்பதுதான் அது. ஆம், உலகத்தை எல்லாம் துன்ப துயரங்களிலிருந்தும் விடுவித்து அதற்கு மீட்பளிக்கும் ஆற்றல் நம்பிக்கையும் உண்டு. நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று இயேசு கூறிய போது அந்த குழுவில் இருந்தவர்கள் யாரும் அருள் பணியாளரோ துறவியரோ அல்ல. அவர்கள் அனைவரும் குடும்ப வாழ்வில் ஈடுபட்டிருந்த சாதாரண தொழிலாளிகள். இந்த கோணத்திலிருந்து பார்த்தால் நாம் அனைவரும் நற்செய்தியை பறைசாற்றுவதற்கு அழைக்கப்பட்டுள்ளதும் என்பதை உணரலாம். வார்த்தைகளை அதிகம் கூறாமல் நற்செய்தியை வாழ்த்து காட்டிய ஆசிசி நகர் புனித பிரான்சிஸ் மருத்துவர் ஆல்பர்ட், புனித அன்னை தெரேசா என்று பல்லாயிரம் உன்னத பணியாளர்களின் வாழ்வில் நற்செய்தி இன்றும் நம்மிடையே வாழ்கிறது என்பதை எண்ணி இறைவனுக்கு நன்றி செல்வோம். தூய ஆவியாரின் துணையோடு நம்பிக்கையை, அதாவது கடவுளின் வல்லமையால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற எண்ணத்தை நமது இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் ஆழ் மனதிற்குள்ளும் ஊற்றிக்கொள்வோம். திருப்பலி கருத்துக்கள். பெரியாகரத்தான் குடும்பம், பெரிய நாயகம் ஆக்னேஷ், சவரிமுத்து, இனியாசி அம்மாள், பெரிய நாயகம் பிச்சை பிள்ளை, விக்டோரியா, லூர்து மேரி, ஆரோக்கியம், சக்கரையாஸ் இவளின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், மட்டியான் குடும்பம், ஜெரோம், ஜான்சி இவர்களுடைய மகள் கட்சி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியாகவும், ரிஜோ கான்சி உடல் நலத்திற்காகவும் குடும்ப கருத்துக்களை நிறைவேறவும், எறையூர் கோலாஸ், ஆரோக்கிய ஷகிலா, ஆகாஷ், ஆனந்தகுமார், அனிஷ், ரோகன், ஆலன், டினோ, சகாய ரெக்ஸி இவர்களின் உடல் நலத்திற்காகவும், ஷமீரா ஜாஸ்மின் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியாகவும், தலையாரி குடும்பம், அந்தோணி நெல்சன் பிரபு, எழிலரசி, எபிஷா ராணி, யேசு ராணி கடன் பிரச்சனை தீரவும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க வேண்டியும், புனித அற்புத அன்னைக்கு நன்றியாகவும், நாய்க்கன் குடும்பத்தில் மரித்த சின்னப்பன், ஆரோக்கிய சாமி, குழந்தை சாமி, உத்திரிய மேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சித்தானங்கூர் அந்தோணி அம்மாள், மரிய சூசை, அந்தோணி குரூஸ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும்,
தலையாரி குடும்பம் அமலதாஸ் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், நிர்மலா ராணி வெண்ணிலா உடல்நலத்திற்காகவும் இவர்களின் கருத்துக்களை நிறைவேறவும், விஜய் எட்வின், தமிழ் செல்வி, ஆலன் கிளாட்வின் இவர்களின் உடல்நலம் வேண்டியும், ஜான் பால், மலர், ஆடம் ஜோனாக்ஸ், ஆடம் ஜோஷிக் இவர்களின் உடல்நலம் வேண்டியும் குடும்ப கருத்துக்களை நிறைவேறவும், அற்புத அன்னைக்கு நன்றியாகவும், நாய்க்கன் குடும்பத்தில் மரித்த மோசஸ், கலிஸ்தா மேரி, ராயர், சௌரியம்மாள், சூசை மேரி, ராகினி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சூரன் குடும்பம் அந்தோணிசாமி, தனமேரி, டோனி, சோனி உடல் நலத்திற்காகவும், டோனி 11ஆம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டியும் அற்புத அன்னைக்கு நன்றியாகவும், குப்பத்தான் குடும்பம் ஜான், ராஜசேகர், ஆஷா, ஷனிட்டா, சர்ஜனா இவர்களின் உடல் நலம் வேண்டியும், சேகர் உடல் சுகம் பெற்று வீடு திரும்பியதற்கு நன்றியாகவும், தலையாறு விஸ்வாசமேரி குடும்பத்தில் மரித்த டேவிட் ஆசிரியர், மரி அந்தோணி ஆசிரியர், மரிய சூசை, ஞானப்பு, மருவாய் அந்தோணி, பாக்கியம், பிரான்சிஸ், அற்புத செல்வி ஆகியோர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உலகினிலே நல் மனதோர்க்கு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளில் ஒரே திருமகனும் எண்ணிப்பெருமான கிறிஸ்து விண்ணகத்துக்கு ஏறி சென்றதை நம்புகின்றோம். அதனால் நாங்கள் இப்பொழுதே மனதளவில் விண்ணகத்தில் வாழ்ந்திட எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு துன்புற்றி இறந்த பின் 40 நாட்களாக சீடர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். சான்றுகள் மூலம் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று பணித்தார். அவர்கள் கண்முன்னே விண்ணகம் சென்றார். அண்ணாந்து வானத்தை பார்த்தவர்களை துணிந்து உலகத்தை பாருங்கள், இறையாட்சியை அறிவியுங்கள் என்று அமைக்கும் இந்த முதல் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். முதல் வாசகம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில்
தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே குடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானே என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியதல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமை அரசரும் அவரே, அரசரும் அவரே, இகத்தினில் அவர் போல் தெய்வங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை. எனவே அவரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள். வயல்வெளி மலர்கள் தேன்மழை பொழிய, தேன்மழை பொழிய, வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க. வயல்வெளி மலர்கள் தேன்மழை, வானத்து பறவைகள் கானங்கள் முழங்க, கானங்கள் முழங்க. நயமுடன் கடல் மீன் இறைவனை புகழ, இறைவனை புகழ. நானில மாந்தரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், ஆண்டவரை பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவின் விண்ணேற்பில் அடங்கியுள்ள மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் என்ற ஒரே எதிர்நோக்குடன் வாழ அழைக்கும் புனித பவுலடியாரின் வார்த்தைக்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முறைய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டுக்கு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுள் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் கிறிஸ்து கொடுக்கம் விரும்பும் அளவுக்கேற்ப நாம் ஒருவரும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயர ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானங்களுக்கும் மேலாக
ஏறி சென்றவர். அவர் சிலரை திருத்துதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, என்னுடைய பிரசங்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஃபாதர் ஜான் பாலுக்கு ஒரு நன்றி சொல்லிடணும். நான் கரெக்டாக வர பூசை தொடங்கும் பொழுது அவர் அங்கே நின்றுருக்கிறாரு. காரை நிறுத்திட்டு உள்ளார உடுப்பெல்லாம் போட்டுட்டு வரேன். ஃபாதர் நீங்கள் பூசை வைங்க, நீங்களே பிரசங்கம் வைங்க அப்படின்னு. ஃபாதர் நீங்கள் ஸ்பெஷல் கெஸ்ட்டு, உங்களை 1 மாதத்துக்கு முன்னாடி அவரை புக் பண்ணிட்டாங்களாம். அவர் நான் வரேன்னு தெரிஞ்சு தான் வந்தே இருக்க மாட்டேன்னு வேறு சொன்னார். அப்படி இருந்தும் இவ்வளோ தூரம் வந்து நான் என்னை பார்த்த உடனே நீங்கள் பூசை வைங்கன்னு சொன்னார். அதுக்கே நான் ஒரு பெரிய நன்றியை சொல்லணும் உங்களுக்கு. பிரியமானவர்களே, இன்றைக்கு 3 வாசகங்கள் வாசிக்க கேட்டோம். இன்றைக்கி என்ன திருவிழா? யாராவது சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த பக்கம் வேணாம், இவங்கெல்லாம் டெய்லி பாட்டு பாடுறவங்க எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட்லி நம்ம ஆண்டவருடைய விண்ணேற்பு திருவிழா. எல்லாருமே மிக சிறப்பாக ஈஸ்டர் கொண்டாடி இருப்பீங்க இல்லையா? உயிர்ப்பு பெருவிழா கொண்டாடி இருப்பீங்க. அப்போ ஆண்டவர் எப்போ விண்ணேற்றம் அடைஞ்சார்? எத்தனாவது நாளில்? 40 நாள். அப்போ இன்னையோட 40 நாள் ஆயிடுச்சா? குத்து மதிப்பாக சொல்கிறீங்களா இல்லை கரெக்டாக சொல்கிறீங்க? எப்போ நீங்கள் கிறிஸ்து பிறப்பு உயிர்ப்பு விழாவை எப்போ கொண்டாடினீங்க? எத்தனாம் தேதி கரெக்டாக சொல்லுங்கள். மார்ச் 31 நைட்டு, 1 காலையில் இப்படி தானே கொண்டாடினீங்க.
இன்னைக்கு டேட் என்ன? 12. எப்படி 40 நாள் ஆகுதுன்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள், எத்தனை நாள் ஆகுது? 42 நாள் முடிஞ்சிடுச்சு. 43 நாள் கூட வச்சுக்குவோம். அது என்ன, நம்ம இன்னைக்கு விண்ணேற்பு 40 நாளில் தானே கொண்டாடணும். ஏன் என்ன இன்னைக்கு கொண்டாடுறோம்? 40 நாள் நீங்கள் கோயிலுக்கு வர மாட்டீங்க. அதனால் திருச்சபை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் இவங்கெல்லாம் கோயிலுக்கு வருவாங்க, நம்ம திருநாவை கொஞ்சம் மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு திருச்சபை என்ன பண்ணியிருக்குது, திருவிழாவை ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதான் ஆக்சுவலாக உண்மையான விண்ணேற்பு திருவிழா எப்போ அப்படின்னாக்கா வியாழக்கிழமை 10ஆம் தேதி, போன வியாழக்கிழமை 10ஆம் தேதியோடு முடிஞ்சிருச்சு உங்களுக்காக. ஏன்னா நீங்கள் இவ்வளோ விசுவாசத்தோடு அட்லீஸ்ட் ஞாயிற்றுக்கிழமையாவது வரீங்களே, அதனால் திருச்சபையை மாற்றி விட்டுருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து விண்ணகம் அடைந்திருக்கிறார். விண்ணகம் மண்ணகம், நிறைய முறை கேள்விப்பட்டிருப்பேன் இந்த வார்த்தைகள் எல்லாம். விண்ணகம் மண்ணகம், பரலோகம் பூலோகம். அப்போ கண்டிப்பாக இயேசு பரலோகத்தில் தான் இருப்பார். அதனால தான் நிறைய முறை கேட்பாங்க, இறந்துட்டா நீ என்ன மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறியா அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஒரு முறை இந்த மாதிரி தான் ஒரு ஃபாதர் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போது யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிறீங்க கை தூக்குங்கன்னாங்களாம். நான் இப்போ அதே கேள்வி கேட்குறேன், யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிறீங்க கை தூக்குங்க. யாருக்குமே போக பிடிக்கல பாரு. ஒருத்தவங்க 2 பேர் இந்தாண்ட யாருக்கும் பிடிக்கல, இங்கே இந்த 2-3 பேர். இதே மாதிரி தான் அந்த ஃபாதர் கேட்டாராம், யாரெல்லாம் மோட்சத்துக்கு போகிறீங்க கை தூக்குங்கன்னு. எல்லாரும் கை தூக்குனாங்க, ஒருத்தர் மட்டும் கை தூக்கலை. அப்போது ஃபாதர் எட்டி பார்த்துட்டார், யாரா இது கை தூக்காமல் இருக்கிறாங்களேன்னு. அதான் அவங்க மனைவி பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு, என்ன மோட்சத்துக்கு வர பிடிக்கலையா? நான் வரல அப்படின்னு. எல்லாரும் மோட்சத்துக்கு தானே போகணும்னு ஆசைப்பட்றாங்க, நீ ஏன் வரலன்னு சொல்கிறேன்னொன்னே, இல்லை நான் வரல அப்படின்னு. சரி காரணத்தையாவது சொல்லு, ஏன் வரலன்னு. நீ போகிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னாராம். பிரியமான அப்படியும் இருக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் இருக்கிறாங்க. இப்போது இந்த முதல் வாசகத்தில் நம்முடைய புது நன்மை வாங்குகின்ற குழந்தை ரோஷன் அழகாக படித்தாப்புல. அந்த கடைசி சென்டென்ஸில் கரண்ட் போயிடுச்சு. அது ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸு, அதில் கரண்ட் போயிடுச்சு. இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, முதல் வாசகம் எங்கே இருக்குது? இந்த பக்கமா? இதில் நீங்கள் ஏன் கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார். எல்லாருமே இயேசு கிறிஸ்து விண்ணகம் அடைவதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவர் விண்ணகம் அடைந்துட்டார். அப்போ அந்த வானதூதர்கள் ஏன் நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துருக்கிறீங்க? இயேசு இவ்வளோ நாள் உங்கள் கூட இருந்தார் இல்லையா, உங்களுக்கு எல்லாத்தையும் போதிச்சார் இல்லையா, நல்லதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா. அப்போ இதெல்லாம் செய்த இயேசு இதற்கு பிறகு விண்ணேற்றம் அடைகிறார். அவரையே உற்று நோக்காதீங்க, அவர் என்னென்னாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஒருவரை அன்பு செய்யுங்கள், கட்டளைகளை, புதிய கட்டளைகளை கொடுத்தார். எல்லாருக்கும் நல்வாழ்வு அமைத்திட அவர் போதித்தார். இதை எல்லாத்தையும் நீங்கள் உள்வாங்கிட்டீங்க. இதை நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கள், இயேசு உயிர் தெழுந்து விட்டார், விண்ணேற்றம் அடைந்து விட்டார் என்பதை மற்றவர்களுக்கு போய் கூறுங்கள். இதுதான் அவருடைய செய்தி. வானத்தியானாந்து பார்த்துருக்காது, இயேசு இருந்த வரைக்கும் இருந்துட்டார், இருந்து இப்பொழுது விண்ணகம் சென்று விட்டார். அவர் உங்களுக்கு கட்டளையிட்டது என்ன? அதை தான் ஃபாதர் ஜான் பால் படித்தார் நற்செய்தியில். நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்கள், திருமுழுக்கு கொடுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை பரப்பணும். அது யாருடைய இன்னைக்கு அது யாருடைய வேலை அப்படின்னா, உங்களோட வேலை எங்களுடைய வேலையும் தான். நம்ம இந்த ஊரில் கிறிஸ்துவ இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னா காரணம் யார்? பங்குசாமியார் மட்டும் கிடையாது. நீங்கள் விசுவாசமாக இருக்கிறீங்க, உங்கள் விசுவாசத்தை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த பிள்ளைங்க மறு பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்படியாக விசுவாசம் மாறிக்கொண்டே போகுது. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருப்பேன். அப்போ எப்படி இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் வரை என்னாலும் நம்ம கூட இருக்கிறார்? அவர் தான் விண்ணேற்றம் அடைந்தாரு சொல்றாங்க. உலகம் முடியும் வரை என்னாலும் இருப்பேன்னு எப்படி சொன்னாரு அப்படின்னா, இந்த திருப்பலியில தான் இயேசு கிறிஸ்து உலகம் முடியும் வரை
என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொன்னது எதில் அப்படின்னாக்கா இங்கே நடக்கிற திருப்பலியில் நம்ம உட்கொள்கின்ற திரு உணவு. அதில் தான் அவருடைய பிரசன்னம் என்னைக்குமே இதில் தான் இருக்கும், எப்பொழுதுமே இதில் தான் இருக்கும். இதனால தான் நம்ம இந்த திருப்பள்ளிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம். இட்ஸ் என்ன சொல்கிறது, சென்டர் ஆஃப் அவர் ஃபெய்த் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பிரியமானவர்களே, இந்த நன்மையை, இந்த திரு உணவை நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலே வந்து கொண்டே இருப்பார், நம்முடைய இடத்திலே இருப்பார். அதனால தான் சொல்லுவாங்க, எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவருடைய மத்தியிலே நான் இருப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இப்போ இன்னைக்கு இந்த உணவு, அந்த நற்கருணையை நம்முடைய குழந்தை ரோஷன் பெற இருக்கின்றார். என்ன ரோஷன், எல்லாம் படிச்சிட்டியா? நிறையா எல்லா கேள்வி பதிலாம் படிச்சியா? கொஞ்சம் அப்படி தள்ளி வா, முகமே தெரியலையே எனக்கு. குறிப்பிடலாம் படிச்சிட்டியா? எல்லா கேள்வியும் பாஸ் ஆகிட்டியா? அதனால தான் உன்னை ஃபாதருங்க உட்கார வச்சிட்டார். வெரி குட். அப்போது இயேசு எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவர் ஒரு நன்மை வாய்ந்தவர். அதனால தான் பாருங்களேன், கோயிலுக்கு போனாக்கா என்ன கேட்பாங்க நம்ம ஊரில்? கோயிலுக்கு போனியே நன்மை வாங்கினியான்னு கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பீங்க தானே, கோயிலுக்கு போனியே நன்மை வாங்கினீங்களான்னு கேட்போம். அந்த நற்கருணைக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா நன்மை. ஏன் அதுக்கு நன்மை அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ ஒரு நன்மையானவர் தான். அவர் என்ன கெட்டவர் நான் சொல்ல முடியும்? அவர் நன்மை, அவர் ஒரு நல்லவர், வல்லவர். அதனால் நம்ம நிறைய பாடல்கள்லாம் பாடுவோம், இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் ஒரு நன்மை. அதனால தான் நன்மை. அப்போது புது நன்மை. அப்போ முதல்ல நம்ம வாங்குகிறோம் இயேசு கிறிஸ்து நற்கருணை வாங்கும்பொழுது புது நன்மைன்னு சொல்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து நல்லவர், நன்மை வாய்ந்தவர் என்றதை எங்கே நம்ம படிக்கிறோம் அப்படின்னாக்கா கேட்டகிஸ்டிலே படிச்சிருவோம். நான் மறைக்கல்விலே நம்ம படிச்சிருவோம். 6 லட்சணங்கள் படிச்சிருக்கிறப்பா? 6 லட்சணங்கள் சொல்லு பார்ப்போம், ஒன்று சொல்லு பார்ப்போம். கடவுள் தாமா இருக்கிறார், துவக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார், சரீரம் இல்லாமல் இருக்கிறார், அளவில்லாத சகல நன்மையும் சுருபியாய் நிறைந்திருக்கிறார். இதுதான் சகல நன்மையும். அதனால தான் இயேசு கிறிஸ்து நன்மை. இயேசு கிறிஸ்து உட்கொள்கின்ற பொழுதெல்லாம் நம்ம நன்மைன்னு சொல்றது காரணம், அவர் நல்லவர், சகல நன்மையும் சுருபியாய் இருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார், எல்லாவற்றுக்கும் ஆதி காரணமாக இருக்கின்றார். ஆக இந்த 6 லட்சணங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறது. அப்போ அவர் தான் நம்முடைய கடவுள், என்றும் நல்லவர், நம்மளை வழி நடத்துகின்றவர். அதுக்காகத்தான் அவரை நற்கருணையை நன்மைன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நிறைய முறை நற்கருணை நம்ம கோயிலுக்கு டெய்லியும் கூட வருவோம், இல்லை நல்லா ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வருவோம். இந்த நன்மையை வாங்கினா கூட நன்மை நடக்கிறது இல்லை, அப்படி தானே? நிறைய கஷ்டங்கள்லாம் வருது. என்ன சாமி, நானும் டெய்லி கோயிலுக்கு தான் வரேன், நானும் நன்மை தான் வாங்குறேன், ஆனால் எனக்கு நன்மையே நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க தான். நிறைய முறை அழுதுருப்பீங்க, வத்தி வச்சு ஜெபிச்சிருப்பீங்க. இப்போ வரும் காரணம் பாருங்க, ஏன் நமக்கு நன்மை நடக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்துக்கு எத்தனை சீடர்கள் இருந்தாங்க? 12 சீடர்கள். அதில் ஒருத்தர் காட்டி கொடுத்தார். யாரு? யூதாசு காட்டி கொடுத்தார். அவர் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு இயேசு சொன்னார். அப்போ எல்லாரும் நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரேன்னு கேட்கின்ற பொழுது அவர் கரெக்டாக யூதாஸ் இஸ்காரியத்துக்கிட்ட வரும்பொழுது நீரே சொல்லிவிட்டீர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ யூதாஸ் எல்லாருக்குமே அப்பத்தை பிட்டு கொடுத்தார், இயேசு எல்லாருக்குமே ரசத்தையும் பகிர்ந்து கொடுத்தார். அப்போ யூதாஸ் என்ன பண்ணுறான், அந்த அப்பத்தை எடுத்து அந்த கிண்ணத்திலே தோய்த்து உண்கின்ற பொழுது அவனுள் சாத்தான் நுழைந்தது அப்படின்னு பைபிளில் இருக்குது, நான் சொல்லலை. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. யூதாஸ் அப்பத்தை எடுத்து, இயேசுக்கிட்ட இருந்து அப்பத்தை எடுத்து ரசத்திலே தோய்த்து அதை உண்கின்ற பொழுது அவனுக்குள் சாத்தான் நுழைந்தது. அப்போ நம்ம டெய்லியும் சாப்பிட்ற நன்மையில சாத்தான் தான் வருதோ? இங்கே தான் பிரச்சனை. ஏன் அவனுக்குள் சாத்தான் நுழைந்தது அப்படின்னா, அவனுடைய எண்ணெல்லாம் என்னவா இருந்துச்சு, இயேசுவை காட்டி கொடுக்கணும், எப்படியாவது காட்டி கொடுத்து நம்ம சம்பாதிச்சுக்கணும். 30 வெள்ளிக்காசுக்காக தன்னுடைய போதகரை
தன்னுடைய குருவை காட்டி கொடுக்குறான். அவனுடைய அவன் எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம், அவனுக்குள்ள எப்படி வருவார் இயேசு? நீ என்னதான் வந்து டெய்லியும் கோயிலுக்கு வந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு கத்தனாலும் உன்னுடைய மனசு தூய்மையா இல்லைன்னா நீங்கள் வாங்குற நன்மை உங்களுக்கு நன்மையாகவே இருக்காது. அப்போ அந்த நன்மைத்தனத்தோடு நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இல்லைனாக்கா நம்ம வாங்குற நன்மை வேஸ்ட். தூய்மையான உள்ளத்தோடு, அதனால தான் என்ன சொல்லுவாங்க ஃபாதர்ஸ் நிறைய முறை பாவ சங்கீதனை பண்ணுங்க. யாரெல்லாம் தகுதியான முறையில் தன்னையே தயாரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நற்கருணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருக்கள் சொல்லுகிறது காரணம் இதுதான். பிரியமானவர்களே, நம்ம தயாரித்து கொள்ள வேண்டும். அது நான் இப்போ ரோஷன் கூட படிச்சிருப்பாப்புல, நன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி எத்தனை விதமான ஆயத்தங்கள் இருக்கிறது ரோஷன்? நன்மை வாங்க ஆயத்தம்னு ஒன்று இருக்குது இல்லை, நன்மை வாங்கிறதுக்கு முன்னாடி அது என்னென்ன ஆயத்தம் இருக்குது சொல்லு. நான் பாவம் சங்கத்தணும், ஆன்ம ஆயத்தம், சரீர ஆயத்தம். நான் கொஞ்சம் பழைய சாமியார், பழைய குறிப்பிடத்தில் படித்தது தான் ஞாபகம் வருது. நீங்கள்லாம் புது குறிப்பிடத்தில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஆன்ம ஆயத்தம், சரீர ஆயத்தம். அப்போ ஆன்ம ஆயத்தம்னா என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய ஆன்மா சாவான பாவத்திற்கு போயிடக்கூடாது. சாவான பாவம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் ஆன்ம ஆயத்தம். அப்போ சரீர ஆயத்தம்னா என்ன? அப்போ ஆன்ம ஆயத்தம் நம்ம பாவத்தில் விழக்கூடாதுனாக்கா பாவ சங்கீதம், நீங்கள் சொன்ன மாதிரி பாவ சங்கீதம் செய்யணும். அப்போது சரீர ஆயத்தம்னா என்ன? சுத்தமாக குளிக்கணும். நம்மளுங்க குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டு பூசைக்கு வந்து எப்போ வரீங்க? நன்மை வாங்குறதுக்கு நேராக நான் சரீர ஆயத்தோடு வரேன் சாமின்னு சொல்லிட்டு நேராக நன்மை வாங்க வந்துடுறாங்க. அப்போது ரெண்டு இருக்குது, ஒன்று ஆன்ம ஆயத்தம், இன்னொன்று சரீர ஆயத்தம். இப்படி நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த நன்மை நமக்கு நன்மை சேராது. அதனால தான் குருக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த நன்மையை பிட்டு இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டவர், பேறு பெற்றோர்னு சொல்லி முடித்த உடனே அவர் தனக்குள்ளே ஒரு சின்ன ஜபத்தை சொல்லுவார் குருக்கள். அது என்ன ஜபம் அப்படின்னாக்கா, ஆண்டவரே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் உடலையும் உள்ளத்தையும் காத்திடும் அருமருந்தாக மாற்றிருளும். அந்த குருக்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த ஜபத்தை சொல்லிட்டு தான் அந்த இயேசு கிறிஸ்துடைய நற்கருணையை, இயேசு கிறிஸ்துடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளுவார்கள் அவர்கள். ஏன்னாக்கா நான் என்னுடைய சரீரம் இது எனக்கு ஒரு நல்ல ஆன்ம பானமாக மாறணும், என்னுடைய ஆன்ம வாழ்விற்கு ஒரு நல்ல ஒரு பானமாகவும் அப்பமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே போல தான் நீங்களும் ஒவ்வொரு முறையும் அதை உட்கொள்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு மன நிறைவோடு அதை உட்கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக அந்த நன்மை உங்களுக்கு நன்மையாக மட்டும்தான் நடக்கும், தீமை நடக்கவே நடக்காது. அப்போ இப்போதுலேருந்து நல்லா கவனிச்சிங்க, ஏன் எனக்கு நன்மை நடக்கலை தீமை நடக்குது அப்படின்னா, என்னுடைய உள்ளம் தீமையாக இருக்கிறது. நான் உட்கொள்கின்ற உணவு, இயேசு கிறிஸ்து உணவை உட்கொள்கின்ற பொழுதும் என்னுடைய உள்ளமும் தீமையாக இருக்கிறது. எப்போ தூய்மையான மனதோடு நல்ல பாவத்தை செய்து யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம எல்லாரோடு சமமாக சரிசமமாக ஒற்றுமையோடு வாழுகின்றமோ அப்பொழுது நன்மை நமக்கு நன்மை பயணிக்கும். ஆமேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகள் மகிழ்ச்சி பங்கும் பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையை கண்ணோக்கி நம்முடைய மன்றாட்டை கேட்டருளும்படியாக ஜெபிப்போம். மாட்சிமை மிக்க எம் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலை பெறும் இவ்வுலகில் அவரின் விழுமியங்களை உலகமெங்கும் சான்று பகிர சொல்லிக் கொடுத்தபடி வாழ்ந்து காட்டிட தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உருவாகும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அனுப்பும் துணையார்களை கொண்டு எங்கள் குடும்பங்களில் அன்பு நட்புறவு தழைத்திடவும், எமக்கு அடுத்து இருப்பவர்களை கண்டு கொள்ளவும், அதன் மூலம் இரக்கத்தின் இறையாசி பறைச்செய்யாற்ற எமக்கு ஆற்றலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள எம் இறைவா, உலகமெங்கும் துன்புறும் திரு அவையை கண்ணோக்கும். உமது பணியின் நிமிடம் துன்பப்படும் உமது ஊழியர்களையும் வளர்ந்திடவும், அவர்களை துன்புறுத்துவர் மனம் மாறி நல்ல வழியில் நடந்திடவும் உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்கும் மீட்பராகிய எம் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள இளையோர் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் வாழ்வு ஒளிமயமானதாய் இருக்கவும், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் தலை சிறந்து விளங்கவும், உமது உயிருள்ள சாட்சிகளாய் உலகில் வலம் வர இறைவன் வழியாக இயேசுவின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய தந்தையே, எம் இறைவா, இவ்வேளையில் உலகெங்கும் அன்னையர் தினம் கொண்டாடும் நாங்கள் அன்னை மரியாளை போல் குடும்பங்களை ஒன்றிணைக்கும் சக்தியாகவும், பிறர் அன்பில் சிறந்து விளங்கவும், கலங்கரை விளக்காகவும் இருந்து எங்களை வழிநடத்தி எங்களின் அன்னையர்களுக்கு தேவையான இறையருளையும் உள்ள சுகமும் உடல் சுகமும் தர வேண்டும் என்று அன்னை மரியாவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். அன்பு தந்தையே, இறைவா, உம்முடைய பிள்ளைகள் அங்கு எழுப்பிய இந்த ஜெபங்களையும் எங்கள் உள்ளங்களில் மற்ற வேண்டுதல்கள் நீதாமே கனிவுடன் கண்ணோக்கி
எங்கள் செபத்தை முன்னிட்டு அல்ல மாறாகும் திருமகனுடைய பிறப்பு பாடுகள் மரணம் உயிர்ப்பின் விளைவாகவும் இத்திருப்பலியின் ஆற்றலினாலும் தந்து வாழ்விளைக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும்.
சகோதர சகோதரிகளை நாம் ஒப்புக்கொடுக்கும் திருப்பலியானது எல்லாம் அல்ல இறைவனாக்கி தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி ஒரு பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனமறிந்து மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கரங்களுள்ள பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளை உம் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டவர், வானத்துதவியப்புற இன்று வானங்கள் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகிற்கு தீர்ப்பிடுகிறவரும் ஆற்றல் மிக்க அணிகள் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகி செல்வதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற இடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வதற்காகவேதான். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி
ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி கூறி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்களது பாதுகாவலியும் ஆகிய தூய அற்புத அன்னை, அவரது கணவராகிய புனித சூசியப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் உமது நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கிறோம். ஆண்டவர், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இத்திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியும் ஜெபிக்கப்படக்கூடிய இறந்த விசுவாசிகள் அனைவரையும் மேலும் உலக விட்டு சென்ற அனைவரையும் நம் ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பெருமித்திற்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய இயேசு ஆண்டவர் இந்த அப்பத்தின் மூலமாக நம்முடைய மத்தியிலேயே ஒவ்வொரு நாளும் பிரசன்னமாக வீற்றிருக்கின்றார். இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு
எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் தேவமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பே உயர்வானது. உன் அன்பே தூய்மையானது என் வாழ்வில், உன் அழைப்பே உயர்வானது. வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன், வாழ்வின் எதிர்ப்புகளில் கலங்கிட மாட்டேன். நம்பிக்கையின் தீபமாய் நீ இருக்கின்றாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் அருளே மேலானது என் வாழ்வில், உன்னுறவே மாறாதது. உன் அருளே மேலானது என் வாழ்வில், உன்னுறவே மாறாதது. உனக்காக நான் என்றும் காத்திருப்பேன், உனக்காக நான் என்றும் காத்திருப்பேன். நிழலாக என்னை மாற்றும் நீ கடமாய். உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. எனக்குள்ளே உறவாடும் என் தெய்வமே, உன் நினைவில் நான் என்றும் உயிர் வாழ்வேனே. உன் பாத சுவடுகளில் என் பயணம் தொடர நீயாக என்னை மாற்றும் என் நேசமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. உன்னோடு நான் சங்கமிக்கும் வேளையிலே ஆனந்தம் என் வாழ்வில் என்றுமே. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். என்றும் வாழும் புனித அற்புத அன்னையின் புதிய ஆலய கட்டுமான பணிக்கான ஜெபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கு நான் மாட்சியுடன் விளங்குவேன்.
என்ற உமது வார்த்தையின்படி அழகப்ப சமுத்திரத்தை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சி விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உமது நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். புதிய ஆலய கட்டுமான பணியை ஆசீர்வதியும். அன்பு இயேசுவே, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாய் சேர்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து வாழும் எம் பங்கையும் உமது ஆலயம் உருவாக இருக்கின்ற இடத்தையும் புனிதப்படுத்தியுள்ளோம். புதிய ஆலயம் அனைவரது உடல் உழைப்பாலும் தியாக மனதாலும் தாராளமான பொருளாதார பங்களிப்பாலும் தடையின்றி கட்டி எழுப்ப அருள் புரியும். ஆற்றலின் ஊற்றாகிய தூய ஆவியாம் எம் இறைவா, புதிய உழைக்கும் ஒவ்வொருவருக்கும் உடல் வலிமையும் உள்ள ஆற்றலையும் அளித்து புத்தெழுச்சியுடன் பணியாற்றிட வரம் தாரும். மூவொரு இறைவா, எம் பாதுகாவலி புனித அற்புத அன்னையின் அரவணைப்பிலும் காவல் தூதர்களின் இடைவிடா பாதுகாவலிலும் அனைத்து புனிதர்களின் தோழமையிலும் ஆலய கட்டுமான பணிகள் அனைத்தும் முழுமையாய் நிறைவு பெற அருள் புரிவீராக. ஆமென். புனித அற்புத அன்னையே, புதிய ஆலயம் அமைந்த பரிந்து பேசும். புனித அற்புத அன்னையே, பணியாளர்களை பாதுகாரும். புனித அற்புத அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மழைக்காக வேண்டும் ஜெபம். தப்பில்லாத கிரமத்தோடு சகலத்தையும் நடப்பிக்கிற இறைவா, நாங்கள் பிழைக்கவும் நடக்கவும் இருக்கவும் காரணரான கர்த்தாவே, எங்களுக்கு போதுமான மட்டும் நல்ல மழை பெய்யவும் தவச தானிய முதலான செல்வங்கள் ஓங்கி அதிகரிக்கவும் கிருபை செய்திருளும். நாங்கள் அதிக தார்பரியத்தோடு நன்றி அறிந்து தர்ம நெறியில் நடந்து உமக்கு திருப்பணி புரிந்து மோட்ச செல்வத்தை நாடி அடைய அனுகிரகம் செய்திருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் புனித அற்புத அன்னையின் வழியாகவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அறிவிப்புகள். இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த புனித பேதுரு அன்பிய இறை மக்களுக்கு வாழ்த்துகளும் நன்றிகளும் தெரிவிக்கின்றோம். வருகின்ற ஞாயிறு திருவழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்கள் புனித யோவான் அன்பிய இறை மக்கள். திருவிழா ரசீது புத்தகம் பெறாத குடும்ப நாட்டாண்மைகள் பங்கு தந்தையை அணுகி ரசீது புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருவிழாவிற்காக வெடி, தேர் அலங்காரம், லைட் செட்டிங் போன்ற பணிகளுக்கு உபயம் செய்ய இருக்கின்றவர்கள் பங்கு தந்தையை அணுகி பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். இன்று மாலை 6 மணி அளவில் அன்பிய பொறுப்பாளர்களுக்கு பங்கு தந்தை நிலத்தில் கூட்டம் நடைபெறும். இன்றைய திருப்பலியை நிறைவேற்றிய அருட்தந்தையர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் மன்றாடுவோம். நமது பங்கு தந்தையின் சார்பாக அவளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திருவாளர் மரிய ஜோசப், திருமதி ரீட்டா மேரியுடைய மகன் ஆண்டனி ஜோசப் என்பவருக்கும், வழுதலம்பட்டு வடக்கில் வசிக்கக்கூடிய கிருஷ்ணகுப பங்கை சார்ந்த திருவாளர் கஸ்பார், திருமதி மரியம்மாள் இவருடைய மகள் சோஃபியா என்பவருக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது 3வது அறிவிப்பாகும். விரியூர் பங்கை சார்ந்த திருவாளர் அண்டோனி ராஜ், திருமதி இப்போலித் இவருடைய மகன் ஸ்டான்லி ஜோசப் என்பவருக்கும், நமது பங்கை சார்ந்த திருவாளர் இயேசு ராஜா, திருமதி லூர்து மேரி இவருடைய மகள் ஆரோக்கிய அருள் ஜெயா என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது 2வது மற்றும் 3வது அறிவிப்பாகும். நமது பங்கை சார்ந்த திருவாளர் தனிஸ்லாஸ், திருமதி மலினிசாயுடைய மகன் ராஜசேகர் என்பவருக்கும், நமது பங்கை சார்ந்த திருவாளர் ஆரோக்கிய தாஸ், திருமதி ஆரோக்கிய லாரன்ஸ் புஷ்பராணி இவருடைய மகள் ஆரோக்கிய லிடியா
யாஷினி என்பவருக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பாகும். இந்த திருமணங்களுக்காக ஜெபிப்போம். திருமணத்தில் விக்கிரங்கள் இருப்பின் உங்களது பங்கு தந்தைக்கு தெரிவிப்பது உங்களது கடமையாகும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த தினத்திலே முதலாக ஆண்டு இயேசுனுடைய திருவுருளை உட்கொண்டு இருக்கக்கூடிய சிறுவன் ரோஷன் அவர்களை பங்கு தந்தையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். அவளது பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார்களை வாழ்த்துகின்றோம். இவரை திருப்பல் நிறைவேற்றுவதற்காக, தம்பியை வாழ்த்துவதற்காக அவர் உறவினர் தந்தை அருட்தந்தை ராஜ் என்பவர்கள் சொந்த ஒரு முகையர் பங்கை சார்ந்தவர்கள் தற்பொழுது ஜெர்மனியில் பணியாற்றுகின்றார்கள். அவர்களையும் உங்கள் பெயராலும் பங்கு தந்தையின் பெயராலும் போது வரவேற்று இத்திருப்பல் நிறைவேற்றி ஜெபித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம். அனைவரும் கரங்கொப்பி கரந்தட்டி நன்றி செலுத்துவோம். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். இன்று புது நன்மை பெறும் விழாவை சிறப்பித்த அருட்தந்தையர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இருங்க, ஜெபம் முடிச்சிடுவோம். அப்படியே நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மர நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றே. எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை விட்டு செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே, அருள் நீவாயே. கன்னி மாதாவே சரணம். மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். இயேசுவின் மதுரமான திருதயமே, புனித மரியன் மாஸ்டர் திருதயமே, எங்களுக்கு ஆதரவாயிரும். புனித சோசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேர் கொண்ட அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரிய சோசை, எங்களை காத்து ரட்சியும். நிலையான புகழ்மறிய தூய்மைக்கு நற்கருணைக்கு